வணக்கம். நான் உங்கள் கிரிதரன், திண்டுக்கல் யோகி ட்ரேடர்ஸிலிருந்து. நம்ம சென்ட்ரிங் சீட்டு, காலம் பாக்ஸு, ஜாக்கி ஸ்பேன், எர்த் பீம் சீட் இது எல்லாமே தயாரித்து நல்ல முறையில் வாடிக்கையாளருக்கு சப்ளை செஞ்சுட்டு வர்றோம். இந்த சென்ட்ரிங் சீட்டு, ஜாக்கி ஸ்பேன் இது எல்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்ற டவுட்டு இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மற்ற நபர்களுக்கு இருக்கலாம். இந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அதற்கான தெளிவு எல்லாமே இருக்கும். ஆனால் புதுசாக ஒருத்தங்க தொழில் தொடங்குகிறாங்க, இது பொருள் பற்றி என்ன, இது எங்கே பயன்படுத்துகிறாங்க, இதனால் நமக்கு என்ன பயன் இருக்குது, இதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்கலாம். சென்ட்ரிங் சீட் 3:2 ரெகுலர் அளவு. இது நம்ம சாதாரணமாக வீடு கட்டும்போது மோல்டிங் பலகையை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம இப்போ அந்த பலகைக்கு பதிலாக சீட்டு பயன்படுத்துகிறோம். அந்த சீட்டு பயன்படுத்துகிறதுனால நமக்கு என்ன நன்மைகள்னால், ரூஃபிங் நல்ல ஃபினிஷிங்காக வரும். இதே நம்ம பலகை யூஸ் பண்ணுறப்ப, தென்னம்பலகை இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப நாராக தெரியும். அது அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வராது. இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு இந்த மாதிரி ஒரு சில பார்க்கிங் ஏரியாவில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபினிஷிங்காக இருக்கும். பூச்சு பூசாமலே அது நீட்டாக தெரியும். அதே மாதிரி ஸ்பேன், இந்த ஸ்பேன் மேலே தான் அந்த சீட்டை நம்ம உட்கார வைப்போம். அந்த ஸ்பேனு கீழே அந்த ஜாக்கி வச்சு நம்ம தேவையான உயரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த ஜாக்கியை முட்டு கொடுத்து ஸ்பேனு, அதுக்கு மேலே சீட்டு, இது மாதிரி நம்ம அதனுடைய பயன்பாடு யூஸ் ஆகுது. இப்போ இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, சென்ட்ரிங் மேஸ்திரி இவங்க எல்லாருமே இப்போ ஜாமான் சொந்தமாக வச்சு அவங்க சென்ட்ரிங்க்கான ஜாமான் எல்லாமே வச்சு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி புதுசாக யாராவது இப்போ தொழில் தொடங்கணும், என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். இதுக்காக சிறு தொழில் தொடங்குறதுக்காக அரசு தரப்பில் இருந்தும் பேங்க்கில் சப்சிடி லோன் கொடுக்குறாங்க. இது நீங்கள் கனரா பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பேங்க்கில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதுக்கான தகவல் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த சென்ட்ரிங் பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாடகைக்கு நல்ல தாராளமாக விடலாம். இதுக்கான டிமாண்ட் நிறையாவே இருக்குது. இது ஒரு சீட் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து ஒரு சீட் ஒரு நாளைக்கு ₹1 அல்லது ₹1.50 அப்படின்னு போகுது. என்னடா இது ஒரு நாளைக்கு ₹1 தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சென்ட்ரிங் பொறுத்த மட்டும் நீங்கள் சென்ட்ரிங் மேலே அடைச்சிட்டாங்கன்னா மினிமம் ஒரு 20 நாள் இருக்கும். அப்படின்றப்ப ஒரு சீட்டுக்கு ₹20. இப்போ ஒரு பரப்பு அடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சீட்டு மட்டும் அவங்க இது பண்ண போகிறோம். ஒரு 100 சீட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். நான் நம்ம வர்ற வாடிக்கையாளர்கள்கிட்ட கேட்ட முறையில், அதாவது நீங்கள் முதலீடு செய்கிறீங்க, இந்த முதலீடு எத்தனை வருடத்தில் நீங்கள் மீண்டும் பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். நம்ம நல்ல பீக்காக ஓடுது அப்படின்னா நம்ம ஒரு அதிகபட்சம் ஒரு 2.5 to 3 வருஷத்துக்குள்ளேயே நம்ம முதலீடு செய்ததற்கான எல்லா பணத்தையும் நம்ம எடுத்துடலாம். அதன் பிறகு நமக்கு அதில் வாடகை போகிறது லாபம் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் மற்றும் செலவாக இருக்கும். இது இரும்பு, நம்ம மெட்டீரியலுடைய குவாலிட்டி, வெல்டிங் எல்லாமே நல்லா தரமாக பார்த்து வாங்கும்போது இந்த சீட் உங்களுக்கு மேலே ஆயில் மட்டும் அடித்து நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம், ஒரு சிலர் 10 வருஷம் வரைக்குமே சீட்டு வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது போக நீங்கள் இரும்பு சாதாரணமாக நினச்சிட வேண்டாம். நீங்கள் முழுசாக பயன்படுத்திட்டு மறுபடியும் அதை நீங்கள் ஸ்க்ராப்புக்கு கொண்டு போய் போட்டாலும் அது கிலோவுக்கு ₹22. நான் ரொம்ப மினிமம் சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் ஸ்க்ராப்பே நல்ல நீங்கள் ஹெச்ஆர் சீட்டு, இது வேஸ்ட் இந்த மாதிரி ஸ்க்ராப் போட்டிங்கன்னா ₹32, ₹30 இந்த ரேஞ்சில் எடுக்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த துரு பிடிச்சிருக்கும், இது எல்லாமே இருக்குது அப்படின்றப்ப அதனுடைய அன்றைக்கி மார்க்கெட் நிலவரத்துக்கு அவங்க எடுத்துக்குவாங்க. கிலோ ஒரு ₹24, ₹26 அந்த மாதிரி அவசியம் போகும். நீங்கள் அதை ஸ்க்ராப்புக்கு போடுறப்பையும் அது ஒரு லாபமாக தான் இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படின்றப்ப நீங்கள் இந்த தொழிலை நம்பி தாராளமாக ஒரு வாடகை நிலையத்தை ஆரம்பிக்கலாம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். இதுக்கு நீங்கள் இன்னும் ஒரு டாடா ஏஸ் இல்லாட்டி ஒரு தோஸ்த் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாகனத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஆட்களை வச்சுக்கிட்டு
சென்ட்ரிங் யார் கேட்குறாங்கன்னா இன்ஜினியர்ஸோ இல்லை வேறு யார் கான்ட்ராக்டரோ இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் சீட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க வேலை முடிஞ்சால் நீங்கள் மறுபடியும் கொண்டாந்துக்கலாம். இது மாதிரி செய்கிறாங்க. ஒரு சிலர் வந்து நீங்களே வந்து சீட் கொண்டு போய்க்கிங்க, மறுபடியும் எங்களுக்கு கொண்டாந்து இறக்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த தொழில் வந்து நல்ல தொழில். வாடகைக்கு விடுறது சென்ட்ரிங் ஜாமான் எல்லாமே. இப்போ ரிட்டையர்மெண்ட்டு இல்லை நம்ம வந்து ஒரு வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கோம், இப்போ இங்கே வந்து நம்ம செட்டில் ஆகுறோம், ஏதோ ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தொழில் செட் ஆகும். இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பொருட்களுடைய சூதானம். பொருட்கள் நம்ம எந்த சைட்டுக்கு போகுது, அவங்க மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறது, இது எல்லாமே வந்து நம்ம அவசியம் கண்காணிக்கணும், கவனிக்கணும். இதுதானே தவிர மற்றபடி இதில் நீங்கள் நல்லபடியாக ஒரு சம்பாத்தியம் பார்க்கலாம். நன்றி.